வாழைப்பழ கேக்கு செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஜல்லடை வச்சு 1½ கப்பு மைதா மாவு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப்பு பால் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சதுக்கப்புறம் அதில் 1/2 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு வெல்லத்தை நுணுக்கி சேர்த்துக்குங்க. 1/2 கப்பு எண்ணெய், நம்ம கலந்து வச்ச பால், பட்டர் மில்க், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்ச பேஸ்ட்டை இப்போ இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்குங்க. டூட்டி ஃப்ரூட்டி ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டர் ஷீட்டு போட்டு வச்சுருக்கிற அந்த ட்ரேயில் நம்ம ரெடி பண்ண மாவை சேர்த்துருவோம். இது ஒரு 45 நிமிஷம் அவனில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான வாழைப்பழ கேக்கு ரெடிங்க.